நீங்க வெட்கப்படணும். ஒரு தாத்தாவா இவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம் உங்க சொந்த பேத்தி மேல கையை நீட்டுறீங்க. அவளை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றீங்க. திடீரென்று அந்த அறை முழுவதும் அமைதியானது. இதுவரை அதியமான் முன்னின்று தைரியமாக பேச யாரும் துணிந்ததில்லை. யாரும் இப்படி பேசியதும் இல்லை. இங்கே ஒரு சாதாரண டெலிவரி பாய் புகழ்பெற்ற கோடீஸ்வரனுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான். பரதேசி, என் தாத்தா கிட்ட எதிர்த்து பேசுவியா நீ? இன்னொரு வார்த்தை பேசினா உனக்கு கொன்னுடு. தீரஜ், அவனை போக விடு. தன் தாத்தா ஏன் இப்படி சொல்கிறார் என்று தீரஜுக்கு புரியவில்லை. ஆனால் தன் தாத்தாவுக்கு கீழ்ப்படுவதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. அதியமான் சர்வாவை தலையிலிருந்து கால் வரை விசித்திரமாக பார்த்துவிட்டு வேதிகாவிடம் சொன்னார். வேதிகா, இந்த பையன் யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நீ கண்டிப்பா இவனை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இல்ல தாத்தா, இந்த மாதிரி கண்டவனால நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? இவ யாருன்னு எனக்கு தெரியாது. போத நிறுத்து. சும்மா அப்பாவி மாதிரி நடிக்காத. என்னோட ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியும்ல. எந்த பிரச்சனையும் பண்ணாம மரியாதையா இப்பவே கல்யாணம் பண்ணிக்க. இல்ல தாத்தா, நான் இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.